ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டேக்குக்கு பிஎல்க்கு ஒரு ஒன் ஷார் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ஃபேக் ரிலேஷன்ஷிப். இதில் தயாங் தான் டாப்பு, ஜேகே டாப் வச்சு கேட்டுட்ருக்கீங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இப்போ தயாங் டாப் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒன்று, தயாங்கா டாப்பில் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்ட ஒன்று. ஸோ அதனால் நானுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு பர்த்டே விஷ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹையா அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. ஸோ கேட்டிருந்தீங்களாடா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்காண்டி வில்லேஜ் ஸ்டோரி போடுங்க அப்படின்ற மாதிரி தயாங்க டாப்பில் வச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்களா, அவங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு பொண்ணுமே கேட்டிருந்தீங்க, 2 பேர்த்த டாப்பில் வச்சுட்டு ப்ரெக்னன்சி அட்ராசிட்டி போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்களா, அவங்களுக்காண்டி தான் எடுத்திருக்கேன். சண்டே பர்த்டே, சண்டே போடலைனாலும் பரவாயில்ல, லேட்டாவது போட்டுருங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ விஷ் பண்ணிக்கிறேன். டிலேட்டடாக மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. செல்லக்குட்டி உங்கள் நேம் தெரில. அப்புறம் ஹையா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் என்றைக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆல்வேஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் இருந்தால் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல் லைக்கு ஹைப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடு தான் இந்த ஸ்டோரிக்கு. எந்த ஒரு இன்ட்ரூவும் வேணால், ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான கிராமத்தை தாண்ட காமிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் எல்லோரும் பரபரப்பாக இதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வயல் ரோட்டில் பார்த்தா ஒரு பையன் மயக்கம் போட்டு கிடக்கான். அவனை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, கோசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு மோட்டர் பைக் சவுண்டு தான் கேட்குது. ஒரு பர்சன் ரொம்ப ஆட்டிடியூடாக அந்த மோட்டர் பைக்கை விட்டு இறங்கி நடந்து அந்த க்ரௌடை நோக்கி போகிறான். இப்போ ஒரு சவுண்டு தான், என்ன பண்ணிட்டுருக்கீங்கலாம், அதுக்கு இப்படி நின்றுருக்கீங்க, விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். அப்படியே எல்லாரும் விளைக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே அங்கே போயிட்டு அந்த பையன்கிட்ட உட்காடுறான். உட்காந்து அந்த பையனோட ஹேண்டை பிடிச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே க்ரௌடை பார்த்து, அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுமே தெரியுன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. போய் சொல்லிடுங்க, இந்த பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ எல்லாருமே தலையை சுரிஞ்சிட்ருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்றாங்க. இப்போ அப்படியே அந்த பர்சனும் அவனோட தலையில் அடிச்சுட்டு, கிராமத்து ஆளுங்கன்றதை நிரூபிக்கிறீங்க பட்டிக்காட்டான், மாசமாக இருக்கான் அந்த பையன், போய் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் சொல்ல எல்லாம் சாக்கா வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. இப்படி சொன்ன அந்த பர்சனும் எந்திரிச்சு மோட்டர் பைக்கை நோக்கி போயிட்டுருக்க. இப்போ கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் தான், தேங்க்ஸ் சாரே, சார் நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, அப்படியே நின்று தயாங்கும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆமாடா, வந்த பர்சன் யாருமே இல்லை, நம்ம தயாங்கு தான். அவன் டாக்டர். இப்படி பார்த்துட்டு, அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ கிரவுண்ட்லேருந்து ஒரு ஆளும், ஏன்னா சாரே, நீங்கள் மிஸ்ஸாடி கம்முன்னு இப்படி சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கீங்க, இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அவங்க வீட்டில் சொன்னாலாம் நம்ப மாட்டாங்க, நீங்களே வந்து சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ தயாங்கியும் கூப்பிட, என்னது எனக்கு இதுதான் வேலையா, ஏதோ ரோட்டில் கிடக்கானே என்னாச்சுன்னு வந்து பார்த்தேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வேற நான் வந்து சொல்லணுமா? அப்படிலாம் ஒரு அவசியம் மயிரும் கிடையாது, போய் சொன்னால் சொல்லுங்கள், சொல்லாட்டி போங்கடா மயிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டு மோட்டர் பைக்கில் ஏறி உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ கூட்டத்துலேருந்து இன்னொரு ஆள் தான், சரி இந்த பையனை பார்த்தா பாவமாக தெரியலையா, அவங்க வீட்டில் வந்து சொல்லிடுங்களே, நாங்களாம் சொன்னால் நம்ப மாட்டாங்களே அவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே கேட்க, தேங்க்யூ ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அத்தா எவனுக்காண்டி இறங்கி வரமாட்டேன், எவனே தெரியாது, இவனுக்காண்டி நான் எதுக்குலாம் வீட்டில் வந்து சொல்லணும், அப்படிலாம் சொல்ல முடியாது, போங்க நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறான். க்ரௌடெல்லாம் ரொம்ப தாங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, தேங்காலாம் சுத்தமாக முடியல. இது என்னடா காலையே நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் அந்த பையனை பார்க்குறான். அந்த பையன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான். இப்படியே தயாங்கும் எந்திரிச்சு வந்துட்டு, எவனாவது போய் தண்ணியை கொண்டு வாங்கடா இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் அப்படியே போயிட்டு வயலில் பம்பு செட் இருக்கும்லடா, அங்கே போயிட்டு தண்ணியை கொண்டு வரான். கொண்டு வந்து தயாங்கோட ஹேண்டில் கொடுக்க, தயாங்கும் அந்த பையனோட ஃபேஸில் தண்ணியை தெளித்து எழுப்பி விட்றான். அந்த பையனும் ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு எந்திரிப்பாங்களே, மயக்கத்துலேருந்து எந்திரிச்சா எந்த மாதிரி எந்திரிப்பாங்களோ அந்த மாதிரி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு உட்காந்துட்டு, நான் எங்கே இருக்கேன், என்னாச்சு
என்னாச்சு? என்னைய சுற்றி ஏன் இத்தனை பேர் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலாக கேட்குறான். தயாங்கு ஒரு மாதிரி நக்கலாக அவனை பார்த்து அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டு, ஏய் தம்பி, அண்ணா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ பிஞ்சிலேயே பழுத்த வேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இந்த பையனுக்குனா ஒன்றுமே புரியாமல் தலையை சொரிஞ்சுக்கிட்டே, சித்தப்பா இந்த சாரு என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு பர்சனை பார்த்து இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்க. அதுதாண்டா எங்களுக்கும் புரியலை அந்த சார் என்ன சொல்கிறாருன்னு அப்படின்ற மாதிரி அவரும் தலையை சொரிஞ்சிட்டு நிற்க. இப்படியே எங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். கிராமத்து ஆளுக, பட்டி காடுக, இதுகிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. யோ இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கடா, நான் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தயாங்கும் அந்த பையனோட சித்தப்பாவை பார்த்து கத்த. இப்போ அந்த பையனோட சித்தப்பாவும், சாரே அப்படியே உங்கள் வண்டியிலே வச்சு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்களேன், பாவம் ஜேகே ரொம்பவே முடியாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஆமாடா, அந்த மயக்கம் மட்டும் விழுந்து இந்த பையன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜேகே தான். இப்படியே தயாங்கு ஜேகேவோட சித்தப்பாவை பார்த்து முறைச்சிட்டு, யோ உங்களுக்குலாம் என்னை பார்த்தா எப்படியா தெரியுது, நாம் சாட்டி கம்முன்னு மூடிக்கிட்டு பைக்கு ஓட்டிகிட்டு போயிருக்கணும், வந்து நின்று சரி என்ன நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் என்னைய வேலைக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி தெரியுமா நான், ஏதோ இந்த கிராமத்தில் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்களேன்றக்காண்டி இருந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் என்ன சேவை செய்கிறக்கா பெற்று போட்டிருக்காங்க, முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க இல்லாட்டினா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே தாங்க எந்திரிச்சு போகிறான். இப்போ ஜேகே தான், சாரே தயவு செய்து என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்களேன், எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக சோர்வாகவே இருக்குது, என்னன்னே தெரில சாரே, எனக்கு கொமட்டிக்கிட்டே வருது அப்படின்றான். இப்போ அப்படியே தாங்க திருப்பியுமே ஜேகேவை நக்கலாக பார்த்துட்டு, கொமட்டாமல் என்னடா செய்யும், வாமிட்டு வரதான் செய்யும், நீ பண்ணி வச்சுருக்க வேலை கொஞ்சம் நஞ்சமா தயிரடி மாப்பிளே, உங்கள் வீட்டில் கோர்த்து விட்டு உனக்கு விளக்கமா தடி வாங்க விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் தாயாங்கே இப்போ ஜேகேவை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இது ஜேகேவோட சித்தப்பா எல்லாருமே மாட்டு வண்டியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகேவோட வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே வண்டியை ட்ராப் பண்ணுறான். இப்போ ஜேகே இறங்கிட்டு அப்படியே தாயாங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான். தண்ணி கூப்பிடலைனாலும் நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயாங்கும் இறங்கி ஜேகே கூட அவன் வீட்டுக்கு போக, அவங்க அப்பா தான் பெரிய மீசையோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜேகே போனோன்னே ரொம்ப வம்புறான். அப்பா இது வந்துட்டு டாக்டர் சாரு, நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா, அப்போ இவர் தான் வந்துட்டு எனக்கு மருத்துவம் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பம்பிக்கிட்டே ரொம்ப பயந்துக்கிட்டே பேசுகிற மாதிரியே பேசுகிறான். அவங்க அப்பானா அவரோட முறுக்கு மிசையை முறுக்கிக்கிட்டு, ஓ அப்படியா தம்பி, என்ன எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க தேங்கே ஒரு மாதிரி டர் ஆகுது. ஏன்னா அந்த ஊரோட நாட்டாமையோட பையன்தான் வந்துட்டு ஜேகே. ஐயோ இந்த ஊர் நாட்டாமை மயனாவே, நீங்கள் எதை சொல்லலாமா வேணாமா, என்னத்துக்கு வம்பு, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு, சார் ஒன்றும் இல்லை, இவர் வந்து ரோட்டில் மயங்கி கடந்தான், போய் பார்த்து தண்ணியை தொலைச்சி வீட்டில் கொண்டு வந்து விட சொன்னாங்க, விட்டுட்டேன், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆக. இதே சேம் டைம் ஜேகேயோட சித்தப்பா வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு, சாரே எங்கே போகிறீங்க, எங்கள் பையன் என்னமோ மாசமாக இருக்கான்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, அதையும் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து கோர்த்தே விட்டுட்டாரு. தேங்கன்னா அவன் தலையில் அடிச்சுட்டு, ஐயோ எந்த கிளம்பிடலான்னு பார்த்தா இந்த கிளை போல்டு வேறு நம்மளை வந்து சிக்க வச்சுக்கிட்டு இருக்கே, ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாயங்க கிளம்ப. இப்போ ஜேகேவோட சித்தப்பா தான் தாயங்கோட ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டிட்டு, யோ என்னையா டாக்டரு, நீ தானே சொன்ன எங்கள் பையன் தான் மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு, அது என்னன்னு வந்துட்டு அவரோட அப்பாக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவா, வாரம் பிடிச்சி தாயங்க பிடிச்சி இழுக்க. தாயங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியல, ஐயோ இந்த நாட்டாமக்கிட்ட போயிட்டு சொல்கிறதா அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டு நிற்க. இப்போ அப்படியே ஜேகேயோட அப்பா தான் தயாங்க பார்த்து, டாக்டர் தம்பி என்ன என் தம்பி ஏதோ சொல்கிறான்,
என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே, சொல்லுங்க தம்பி அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தயாங்க்கு வேறு வழியே தெரில. அப்படியே ஜேகேவோட அப்பாவை பார்த்து திரும்பி, சார் உங்கள் பையன் மாசமாக இருக்கான், 48 நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகேக்குன்னா தூக்கி வாரி போடுது. பேந்த முழிச்சிட்டு நிற்கிறான். அப்படியே அவனுக்கு வேர்த்து ஒழுகுது. அப்படியே அவங்க அப்பாவை பயந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே அவங்க அப்பா அவரோட முறுக்கு மிசையை முறுக்கிக்கிட்டு ஜேகேவை பார்த்து முறைக்கிறாரு. ஜேகே, இந்த தம்பி என்ன சொல்கிறாரு? ஆ ஜேகே, ரூம்குள்ளே போ, உனக்கு இன்னைக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி இப்படி ஜேகேவை பார்த்து மிரட்டிகிட்ருக்க. ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து, டாக்டர் சாரே, இதுக்கு நீங்கள் தானே காரணம். என்ன அப்பா கிட்ட வந்துட்டு நான் மாசமாக இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டீங்க, காரணமான நீங்கள் இப்படி என்னை விட்டுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே தயாங்க பார்த்து கேட்க, தயாங்க திருன்னு முழிக்கிறான். டே என்னடா சொல்லிட்டுருக்கா, உன்னை நான் இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கத்த அப்படியே ஜேகே அவங்க அப்பாவை பாவமாய் பார்த்துட்டு, அப்பா இந்த டாக்டர் சார் தான் என்னை ஏமாத்திட்டாரு, இவர் தான் இதுக்கு காரணம், பாருங்க இவர் என்னை ஏமாத்திட்டு போகலான்னு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அப்படியே அவங்க அப்பா அவர் உட்காந்துட்டு இருந்த சேரை ஒரு தட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு அவரோட முறுக்கு மிசையை முறுக்கிக்கிட்டு, டாக்டர் தம்பி, நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இந்த ஊரோட நாட்டாம என்கிட்டயே நீங்கள் வால் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ சரி வந்துட்டு சிட்டி பையன் அப்படி இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஓவராக எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தீங்க. என் காதுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கடைசியாக என்னோட வீட்டில் என் பையன்கிட்டயே உங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க. பாருங்க, உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கு வரணும், என் பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அப்பா மிரட்ட, இப்போ தயாங்கண்ணா, டேய் யோ கடவுளே, யோ இதுக்கு நான் காரணமே கிடையாது, நான் எதுக்கையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தயாங்க கத்துறான். இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, அப்பா இங்கே பாருங்கள், என்னை நம்ப மாட்டிங்களா? நான் பொய் சொல்லுவேனா? உங்கள் ஜேகே என்னைக்காவது நான் பொய் சொல்லியிருக்கேன்னா? நான் அம்சாடி கம்முன்னு தான் சுற்றிட்டு இருந்தேன். இவர் தான் என்னை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணார். இப்போ வந்து வீட்டில் உங்ககிட்ட நல்ல பிள்ளையாட்டம் நடித்து என்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகலான்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக அவங்க அப்பாவை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கான். தாங்க பார்க்குறான். டேய் உன்னை பிஞ்சிலே பழுத்தவன் தாண்டா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ அதுக்கும் மேலே கேடியாக இருக்கடா மோனே. ஏய் என்னடா சொல்லிட்டுருக்க? நான் எப்படா உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன்? நான் எப்படா உன்கிட்ட இதெல்லாம் பண்ணேன்? ஏய் உன் பிள்ளைக்கு யார் ரீசனோ அவனை போய் சொல்கிறா, என்னே சொல்லிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே போட்டு மெட்டிக்கிட்டு இருக்கான் தயாங். அப்படியே ஜேகே அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடியுது, அழுகுறான். சாரே என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தானே இதுக்கு ரீசன். அப்பா இவர் தான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம். போய் சொல்லி என்னை நடித்து ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகலான்னு பார்க்குறாரு. இவரை சும்மா விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவ்வளோதான் தயாங்கோட ஹேண்டை முறுக்கி அவனுக்கு பின்னாடி வால் பண்ணிவிட்டு, ஏ டாக்டர் தம்பி, என்ன நினச்சிட்ருக்க? என் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல அவனை இந்த ஊரில் நீ உயிரோடையே இருக்க முடியாது. உன எங்கள் ஆளுகளே ஏதாவது பண்ணிடுவாங்க பார்த்துக்கோ. கிராமத்து ஆளுங்கன்னா நான் சும்மா நினச்சிட்ருக்கியா? எங்களுக்கு மானந்தான் 2 கண்ணு, அதையும் நீ இது பண்ணிடலான்னு பார்க்குறியா? உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்காக என் பையனை கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து மிரட்டா. தயாங்க வேறு வழி தெரியலை. ஐயோ ஏ தயாங்கா, கம்முன்னு மோட்டர் பைக்கை மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. உனக்கு இந்த சேவலாம் தேவைமேரா? அவனை போயிட்டு நின்றுட்டு அவனை போயிட்டு என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நீயே காலையில் மம்மளை வந்து மாட்டிகிட்டு இருக்கியடா. காலையிலேயே அம்மா சொல்லிச்சு, அந்த வயலை பக்கம் போகாதரா, உனக்கு தெக்க சூளம் வடக்க மூலம்ண்டு. கேட்டியா இப்படி வந்து சிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு
அவன் தலையில் அடிச்சுட்டு அங்கனுக்குள்ளே நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஜேகேயோட அப்பானா வேகமாக எல்லாத்தையும் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ஜேகேக்கும் தயாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஜேகே தான் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் எல்லாரும் ரொம்ப ஓவராக இதாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தயாங்க்கும் ஜேகேக்கும் சேர்த்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட வீட்டிலலாம் பேசி சம்மதத்தை வாங்கிட்டாங்க. வேறு வழியும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டோட அந்த ஊரோட நாட்டாமல் ஜேகேயோட அப்பா தான். அதனால் அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதனால் அவங்களுமே வந்து மேரேஜுக்கு சம்மதம் கொடுத்துட்றாங்க. இப்போ தயாங் அண்ட் ஜேகேக்கு 2 பேத்துக்கும் தானே மேரேஜ் நடக்குது. தயாங்கண்ணா ஜேகேவை போட்டு மிரட்டிகிட்டே இருக்கான். ஏய் உண்மையை சொல்கிறா, யார் அதுக்கு ரீசன்? ஏய் தயவுசெய்து என்னை இதில் குறித்து விடாத, என்னை பலிகடை ஆக்காதடா, இதுக்கு யார் ரீசனோ அவனை சொல்லி தொலைடா, நானே உங்க கூட சேர்த்து வைக்கிறேன்டா, எவன்டா இந்த பொறுக்கி ரோஸ்கள்டா இதுக்கு ரீசன் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் ஜேகே அப்படியே தயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, சாரே நீங்கள் தான் சாரே, எதுக்கு இப்படி யார் ரீசன் கேட்டுட்ருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிட்ருக்கீங்க? இங்கே பாருங்க, எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு அடி கொடுக்கணுமா? நீங்கள் கம்முனே இருக்க மாட்டீங்களா? என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, டே ஆனால் நடிகன்லேயும் நடிகன், ஒன்றா நம்பர் நடிகன்டா நீ, தாங்க முடியலடா. டே ஜேகே இங்கே பாரு, உங்ககிட்ட நான் அப்படிலாம் பண்ணதே கிடையாது. உன்னை ஃபர்ஸ்ட் டைமே நேற்று தாண்டா பார்த்தேன். உன்னோட பேரே எனக்கு நேற்று தாண்டா தெரியும். எப்பட்றா டே, வேணாண்டா, விட்டுடா, என்னைய வழிகடை ஆக்காதடா. எவனோ ஒருத்தன் பண்ண வேலைக்கு என்னை ஏன்டா சிக்க வைக்கிற? என்னை பார்த்தா உனக்கு பாவமத்து இல்லையா? இங்கே பாரு, இதுக்கு ரீசன் எவன்னு சொல்லு, நானே அவனுக்கு உன்னை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாங் இப்படி மன மேடையில் உட்காந்து ஜேகேவை மிரட்டி பேசிகிட்டு இருக்கான். ஜேகேவோட அப்பா பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அப்படியே ஜேகே அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இது சரிப்பட்டு வராது, இவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னை மிரட்டி எங்கிட்டாவது விட்டுட்டு போயிடலான்னு தான் பார்த்துட்ருக்காரு. அப்பா இவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பயமாக இருக்குது, இப்போ கூட என்னை மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒப்பிச்சிட்டான் ஜேகே. அப்படின்னா அவங்க அப்பானா அவன் முறுக்கு மீசையை முறுக்கிக்கிட்டு, டாக்டர் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட ஆளுங்க அவங்க மேலே கையை வைக்கணுமா அப்படின்ற மாதிரி மிரட்ட தயாங் பயந்துட்டான். ஐயோ சரே, இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை இல்லைடா, இதுக்கு ரீசன் நானே உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கேன். அதுதான் உங்கள் மையம் மாற்றி சொல்கிறான் என் மேலே உள்ள கோவத்தில். செக்கிச்சலாம் இப்படிலாம் பரலாமா? மாமாவை இப்படிலாம் போயிட்டு கோர்த்து வெல்லாமா? என்னடா எல்லாம் என் தலையை எழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஐயர் மந்திரம் ஓத தயாங்கோட ஹேண்டில் தலையை எடுத்து கொடுக்க, கேட்டி மேலேன்னு சொல்ல அப்படியே தயாங் ஜேகேயோட நெக்கில் அப்படியே அந்த தலையை கட்டி விட்டுறான். எல்லாரும் அச்சத்தை தூவிட்டு இருக்க, அது தயாங்கோட கண்ணுக்கு வாய்க்கரிசியாக அவன் மேலே தூவுற மாதிரியே இருக்குது. ஐயோ கடைசியில் நம்மளை பாடையில் ஏற்றி விட்டுருவாங்க போலக்கே, தயாங்கா இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே தலையில் அடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே கிராமத்தில் எந்த மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. ஏன்னா வந்துட்டு இதுக்கு ரீசன் அவன் கிடையாது, அதனால் பிடிக்கலை. ஏதோ அப்படி இருக்கும் அப்படின்றக்காண்டி அவனுக்குள்ளே இருந்துகிட்ருக்கான். ஏன்னா ஜேகேயோட அப்பா வேறு அவரோட முறுக்கு மீசையை முறுக்கிக்கிட்டே தயாங்க மிரட்டிக்கிட்டே இருக்காரு. அதனால் அவனுக்கு வேறு வழி தெரியாமல் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டுருக்கான். இப்படியே சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தயாங்க அவங்களோட வீட்டுக்கு விடலை, ஜேகேவை தயாங்கோட வீட்டுக்கு அனுப்பலை. தயாங்க இங்கே வீட்டோட மாப்பிள்ளையாக்கி இங்கே வச்சுக்கிட்டாங்க. தான் சொல்லலை, ஜேகேவோட அப்பா தான் பெரிய நாட்டாமன்னு சொல்லிட்டு. அதனால் தயாங்க மிரட்டி வீட்டோட மாப்பிள்ளையாக்கி இங்கேயே வச்சுக்கிட்டாரு. தயாங்கன்னா இப்போது ஜேகேவோட ரூமில் பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி கட்டிக்கிட்டு தலையில் துண்டை போட்டு உக்காந்துட்ருக்கான், முக்காடு போட்டு. தயாங்க இதில் சாந்தி முகூர்த்தம் ஒன்று தான் குறைச்சல் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்க. இப்போ அப்படியே ஜேகே ஹேண்டில் பாலோட அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறான், ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே. இப்போ தயாங் பார்க்குறான். டே ஆக்டிங்கை போடாதடா, சீனை போடாதடா. டே ஜேகே எஞ்சி கேட்குறேன், உன் காலில் விழுந்து கேட்குறேன், யாருடா அதுக்கு ரீசன் சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் பல்ல கடிச்சிட்டு ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்க. ஜேகேயோ ஒரு மாதிரி அவன் மூஞ்சிய பாவம் மாதிரி வச்சுக்கிட்டு அவனோட உதட்ட பிதிக்கிட்டு, சரி இதுக்கெல்லாம் நீங்கள் தானே காரணம், என்ன சும்மா
இப்படியே என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? என்ன என்னை நீங்கள் தானே கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு தேங்கோட ஹேண்டை பிடிச்சி, சாரே என்னை பார்த்தா பொய் பேசுகிற மாதிரியா இருக்கு, என்னை நம்ப மாட்டீங்களா? என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? நான் கிராமத்தாளுனா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு உங்கள் பின்னாடி வந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தானே இதுக்கு காரணம். எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உண்மையை சொல்லுன்னா அப்போ நான் என்ன பொய்யவா சொல்லிட்ருக்கேன்? எதுக்கு என்னை இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாதிரி பாவம் நம்ம ஜேகே ரொம்ப அழுதுகிட்டே தேங்கிட்ட கேட்டுட்ருக்கான். தேங்கண்ணா, டேய் என்னடா அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க, கை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை தட்டி விடுறான்டா. ஜேகே பாவம் ரொம்ப அழுகுறான். சாரே எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்கள் ஒய்ஃப் தானே, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் தானே என்னை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ எதுக்கு என்னை விட்டுட்டு போகணுன்னு பார்க்குறீங்க? இந்த இந்த அது என்னது, அந்த சிட்டி ஆளுங்க பூரா இப்படி தான் இருப்பீங்களா? இந்த பட்டணத்துக்காரங்களை யாரையுமே நம்பக்கூடாதா? இப்படி தான் இருப்பீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பொய்யான உறவு தானே என்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றிக்கிட்டு தானே இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே தேங்க பார்த்து கேட்டுட்ருக்கான். தேங்க்கு ஒன்றுமே புரியலை. டேய் என்னடா சொல்லிட்டுருக்க என்னைய பார்த்து? நான் உத்தமேடா, நான் உத்தமே. இது வரைக்கும் உன்னை நான் தொட்டது கூட கிடையாது. ஜேகே என்னை டென்ஷன் பண்ணாத. இங்கே பாரு, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, மூடிக்கிட்டு போய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறான். ஜேகே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கான். தயாங் சார், எதுக்கு இப்படி என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தவங்களுக்கு பாவமா தரலையா அப்படி சொல்லிட்டு எப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகேக்கு வாமிட் வருது. இப்போ அப்படியே ஒமட்டுது அவனுக்கு, ஓங்கலிக்கிறான். இப்போ அப்படியே தயாங் திரும்பி பார்க்குறான். ஏய் தூக்கம் வருதுடா, எனக்கு வாந்தி வருது, வெளில போயிட்டுடுறா, இங்கே உட்காந்துட்டு ஓவான்ட்டு இருக்கோம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜேகேவும் ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு போகிறான். தேங் பார்க்குறான். ஐயோ தூங்கவும் விட மாட்டானே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவை தேங்கே வந்து வாஷ்ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு வாமிட் எடுக்க விட்டுட்ருக்கான். டேய் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன்டா, இந்த மாதிரி நான் வேறு யாருக்காண்டி பண்ணதே கிடையாதுடா. உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் பயந்துக்கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் தலையெழுத்து என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்படி ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்க. காரணம் நீங்கள் தானே, அப்போ நீங்கள் தானே கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல. டேய் திருப்பி காரணம் நான் மட்டும் சொல்லாதடா சாமி. இங்கே ஹார்ட் பீட்டெல்லாம் வேறு லெவலில் ரேஸ் ஆகுது, வெடிக்குதுடா என்னோட இதயம். இங்கே பாரு, இது வரைக்கும் உடனே தொட்டது கூட கிடையாது, அப்படி ஞாபகம் கூட எனக்கு இல்லை. உன் மூஞ்சி இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாதுடா, இப்போ தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாரு தயவு செய்து இந்த மாதிரி மட்டும் சொல்லாத, என்னை மிரட்டாதடா, எனக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி தயங்கனா புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜேகே திருப்பியுமே பாவமாய் மூஞ்சி வச்சுக்கிட்டு, சாரே என்னை நல்லா பார்த்து சொல்லுங்கள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவம் நம்ம ஜேகே தேங்க பார்த்து கேட்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகே சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தயாங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. சி தயாங்க பேட் மைண்ட் செட் அப்படிலாம் நீ பண்ணியிருக்கவே மாட்டேன். உடனே நீ எப்பயுமே கண்ட்ரோலில் தான் வச்சுருப்ப. அது எப்படி இவங்கிட்ட போயிட்டு ஏய் உனக்கு யாருன்னே தெரியாது, உண்மையை சொல்லு, இதுக்கு ரீசன் யார்? என்ன சும்மா என்னை நீங்கள் மாட்டிகிட்டே இருக்கீங்க, இருங்க நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமா அந்த வாஷ்ரூமை விட்டு வெளில வரான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகேயோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே இழுத்து ஹக் பண்ணிட்டு, சாமி இதுக்கு ரீசன் நானே ஒத்துக்கிறேன், இதுக்கு எதுக்கு அப்பா கிட்டலாம் போயிட்டு, வேணாண்டா செல்லக்குட்டி, வாமிட்டா வருதுல, வா வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பெட்டில் படுக்க போட்டு அப்படியே பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே அவனுக்கு போத்தி விடுறான். இப்போ தயங்கே அவனோட நிலமையை நினச்சி நொந்துக்கிறான். தயங்கா என்னடா பண்ணிட்டுருக்க நீ? உன் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேடா. இவன் மாசமாக இருக்கான், அதுக்கு காரணம் எவன்னு தெரில, ஆனால் என்னே சொல்லிட்டுருக்கான். எவனோ ஒரு ஆட்டோவுக்கு நம்மளா இதை பூஜை பண்ண விடுறாங்களே, ஐயோ தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே புலம்பிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான். தயாங்கா
கண்டிப்பாக அந்த கிராமத்தில் இருக்கிற எவனோ தான் அதுக்கு ரீசனு. அவனை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டேன், ஒத்த அந்த ஜேகே அவங்க அப்பே இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தால் நீ எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லாக ஜேகே தூங்கலை, வாமிட் எடுத்துகிட்டே இருந்திருக்கான். அதே சேம் டைம் தயாங்கும் தூங்கலை. ஜேகே வாமிட் எடுத்துகிட்டு இருந்தா தயாங்கால எங்கிட்டு தூங்க முடியும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்ல, அதனால தயாங்கும் தூங்கலை. இப்போ தயாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது. ஜேகே பார்க்குறான் தயாங்க. மாமா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி உக்காந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அப்படியே தயாங்கு ஆல்ரெடி தூக்கத்தில் வேற இருக்கான். இவன் மாமான்னு கூப்பிட்டோடனே அவனுக்கு பக்குன்னு இருக்கு. டேய் ஏன்டா அப்படி கொல்ற, இல்லை மாமா வேறையாடா, முடியலடா ஜேகே, முடியலை, என்னை கொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே போயிட்டேன் தாயாங். மாமா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்கீங்க? அடே 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 டே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என்னால் ஏற்றுக்க முடியல, இல்லை மாமா மாமான்னு வேற வாய்க்கு வாய் சொல்லிட்டுருக்கேடா. ஏடா நைட்டெல்லாம் எத்தனை தடவைடா வாந்தி எடுப்பேன், எத்தனை தடவைடா வாந்தி எடுப்பேன். ஆனால் உன்னை சொல்கிறேன்டா, உன்னை சொல்கிறேன், உன்னோட குழந்த ரொம்பவே வந்துட்டு சேஃபாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குடா, அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் இத்தனை தடவை வாமிட் வரும், நிமிஷத்துக்கு நிமிஷம் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்க, அத்தானே தூங்க விடவே மாட்டேற. எந்நேரம் எங்கள் வீட்டில் இருந்தால் நான் 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன், இங்கே விடிய விடிய தூங்காமல் உட்காந்துட்ருக்கேனே தயாங்கா, உனக்கு நேரங்காலம் எதுக்குடா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் தலையில் அடிச்சுட்டு அவனே உட்காந்துட்ருக்க. இப்போ ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து, மாமா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்றான். இப்போ அப்படியே தயாங்க திருப்பி சாக்கா ஜேகேவை பார்க்குறான். என்னது மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ணும்? மாமா பக்கத்து வீட்டு மாமாவோட தோட்டத்தில் மாங்காய் இருக்கும், எனக்கு அதை திருட்டுத்தனமாக பிடுங்கி தரீங்களா? என்னது திருட்டுத்தனமாக பிடுங்கி தரவா? என்னடே திருட்டுத்தனமாக அவனோட தோட்டத்துக்கு நான் போயிட்டு அவன்கிட்ட சிறுப்படி வாங்க சொல்கிறேன், ஒழுங்கா ஓடி போயிடும், உனக்கு கொஞ்சுவேன். இப்போ நீங்கள் பிடுங்கி தரல, நான் அப்பா கிட்டே போயிட்டு சொல்லிடுவேன், நீங்கள் நைட்டு என்னெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்டே போயிட்டு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி தயாங்க ஜேகே பிளாக்மெயில் பண்ண. தயாங்கும் கிட்டடா செவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பக்கத்து வீட்டு மாமா தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கான். பார்த்தா முள்ளு வேலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே போகக்கூடாதுன்னு. இப்போ அப்படியே ஜேகேவை பார்க்குறான். டேய் இதுக்குள்ளே நான் இறங்கினேன்னா எனக்கு பாடி பூரா குத்தி கிழிச்சிரும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். மாமா மாமா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குது, சீக்கிரம் போங்க போங்க அப்படின்னு பிடிச்சி தயாங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கான். தயாங்கன்னா தலையில் அடிச்சிட்டு இதுக்குள்ளே எங்கிட்றா இறங்குறது, இறங்குனாலே தாறுமாறாக குத்தும் போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அந்த முள்வெளிக்குள்ளே இறங்குறான். பாவம் நம்ம தயாங்கு அந்த முள்ளெல்லாம் குத்துது. இருந்தாலும் ஜேகே வேற பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அவங்க அப்பா கிட்ட சொல்லவேன்னு சொல்லிட்டு. அதனால் பயந்துக்கிட்டே இப்போ அவனுமே அந்த தோட்டத்துக்கு உள்ளே போய் அந்த மாங்காய் மரத்துக்கு கீழே நிற்கிறான். மரம் ஏறி தான் மாங்காவை பிடுங்கணும் போலுக்கு, அந்த லெவலுக்கு ஹைட்டில் இருக்குது மரம். ஏய் இதில் எப்படா நான் மாங்காவை பிடுங்குவேன்? மரம் ஏறி மாங்காவை பிடுங்கித்தாங்க மாமா, எனக்கு மாங்காய் சாப்பிட்ணும், சீக்கிரம் பிடுங்குங்க பிடுங்குங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே நின்று சொல்லிட்டே இருக்கா. இப்போ தாங்கு வேறு வழி தெரியல. என்னது மரம் ஏறணுமா? டேய் டாக்டர் மரம் ஏற சொல்லிட்டு இருக்க, என்னடா நீங்கள் எப்போ பிடுங்கி தரீங்களா இல்லை நான் அப்பா கிட்ட சொல்லவா? ஐயோ பிளாக்மெயில் பண்ணுறானே கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு மரம் ஏறவே தெரியல. பாவம் நம்ம தயாங்கு தவளை தரையில் தத்தளிக்கிற மாதிரி இவன் மரம் ஏறிக்கிட்டு இருக்கான். டே எனக்கு மரம் ஏற தெரியாதுடா, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ மாங்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்த மாதிரி ஜேகேவும் அந்த வயல் ரூட்டில் கீழே உட்காந்துக்கிட்டு கை கால் ஆட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங்க பார்க்குறான். என்னடா ஓ வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுட்டு நீ குழந்த மாதிரி கீழே உட்காந்துக்கு அடம் பிடிச்சிட்ருக்க, ஐயோ இன்னைக்கு விட மாட்டாங்க போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் மரம் ஏறுறான். அவனுக்கு ஏறத்தில்ல. ஒரு தடவை ஏறினா 2 தடவை சறுக்குறான், திருப்பி ஏறுறான், திருப்பியும் சறுக்குறான். இப்போ எனக்கு மாங்காய் வருமா வராதா? அடே எனக்கு திருப்பி உயிர் வருமா வராதானே தெரில, நானே உயிரோட ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தட்டு தடுமாறி மரம்லாம் ஏறிட்டு மாங்காவையும் பிடுங்கிட்டு ஜேகேவை பார்த்து அப்படியே அந்த மாங்காயை தூக்கி எறியிடான். தின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரில தயாங்கு. இப்போ கீழே பார்த்துட்ருக்கான். தரைக்கும் மரத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது.
தேங்க கீழே இறங்குறக்குள்ளேயுமே கை கால் உடஞ்சிரும் போலுக்கே உனக்கு அப்படின்ற மாதிரி அவனா மேலேயே இருக்கான். மாமா கீழே இறங்கி வாங்க, எனக்கு சாம்பார் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே இப்போ தயாங்க கூப்பிட்டுட்ருக்க. தயாங்க திருப்பி சாக்கா ஜேகேவை பார்க்குறான். டேய் என்னோட உயிரே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு மேலே, இப்போ சாம்பல் திங்கணுன்ற, அடுத்து என்ன குச்சி திங்கணும்னு சொல்லுவியா, மண்ணு திங்கணும்னு சொல்லுவியா? என்ன டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்பட்றா தெரியுது? டேய் ஜேகே வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ஜேகே, எனக்கு இந்த மரம் ஏறுறது மரம் இறங்குறதெல்லாம் தெரியாது. இப்போ நான் கீழே விழுந்தேன்னா என் கை கால் உடஞ்சிரும். ஜேகே மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறேல, இந்த மாமாவோட உயிர் இப்போ உன் கையில் இருக்குடா, தயவு செய்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நீ இறக்கி விடுறா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்கும் அவனோட எல்லா தன்மானத்தையும் விட்டுட்டு ஜேகிட்டே ஹெல்ப் கேட்டுட்டான். இப்போ ஜேகே அப்படியே தயாங்க பார்க்குறான். இவ்வளோ பெரிய ஆம்பளை நீங்கள் பட்டணத்து ஆளாக இருக்க, உனக்கு என்ன மரம் ஏறி இறங்க தெரியாதா? ஆளை போடுற ஆளை நான் யாரை போய் கூப்பிட்டேன்? இறங்குனா இறங்காட்டி போ அப்படின்ட்டு இருக்கான். தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டே 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 மாமா உனக்காண்டி மரம்லாம் ஏறி மாங்காலாம் பறித்து கொடுத்தேன்ல, இங்கே பாரு சாம்பல்லாம் கேட்குற, அதெல்லாம் யாரா உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா? நான் உயிரோட இருந்தால் தாண்டா உனக்கு இதெல்லாம் செய்வேன். ஜேகே எனக்கு மரம் ஏற தெரியாது ஜேகே, தயவு செய்து யாரையாவது கூட்டிகிட்டு வா ஜேகே. கிறுக்கு மாமா எல்லாரும் வயலுக்கு போயிருப்பாங்க, நான் இந்நேரம் யாரை போய் கூப்பிடுவேன்? யாருமேலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, நீயா தான் இறங்கணும் அப்படின்ட்டு இருக்கான். டேய் மரம் ஏறிட்டேன்டா, ஏதோ தத்தளிச்சு இங்கேருந்து எனக்கு இறங்க தெரிலடா, எப்படி இறங்கணும்னு. ஜேகே யாரையாவது போயிட்டு கூட்டிட்டு வா ஜேகே. ஐயோ இவரோட பெரிய இம்சையாக இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஜேகே அவனும் அந்த முள்ளு இதுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கான். இப்போ தாயங்க தான் அத்தா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, இதுக்குள்ளே வந்துட்டு இருக்க, போய் தொல்லுடா முதல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதான் உனக்கு தான் மரம் இறங்க தரலையே, அப்புறம் நான் தானே உள்ளே வந்து தொலையணும், என்ன பண்ண எல்லாம் என் தலையிலத்து, இதுக்கு நானே மரம் ஏறி மாங்காயை பிடிங்கிருப்பேன், ஒன்ட்ட போய் ஏற சொன்ன மாதிரி எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவன் தலையில் அடிச்சுட்டு இப்போ அந்த முள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கான். ஆனால் பாவம் நம்ம ஜேகேக்கும் தான் முள்ளெல்லாம் குத்துது. ஆனால் அவன் கிராமத்தாளுக அந்த லெவலுக்கு அவனுக்கு வழி தெரியல. ஆனால் தயம் உள்ளே இறங்கும் போதே அம்மா அப்படியே கத்திக்கிட்டே இறங்கினா. ஆனால் ஜேகே அப்படிலாம் கத்திட்டுலாம் இறங்கலை, அவன் சர்வசாதாரணமாக இறங்கி உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கான். இப்போ தயம் பார்க்குறான். அடம் மயிறு இதை முதல்ல நீயே பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜேகேவுமே அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு நின்றுட்டு, மாமா பையன் என்னை பார்த்துக்கிட்டே காலை இந்த மாதிரி வச்சு இறங்கு சரியா அப்படின்ற மாதிரியா அவன் ஒரு மாதிரி வச்சு காமிக்கிறான். அந்த மரத்தில் காலை இந்த மாதிரி வச்சு இறங்குன்னு சொல்லிட்டு ஆங்கிட்ட சொல்லிட்டுருக்கான். டே அல்பாயுசில் போய் சேர வைக்கலான்னு பார்க்குறியா நீ? கிறுக்கு மாமா நான் சொல்கிற மாதிரி செய்யி, நீ சாகலாம் மாட்ட சரியா, நீ சேஃபாக கீழே வருவ, பாதுகாப்பாக நீ கீழே இறங்குவ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல. இப்போ தாங்கும் ஜேகேவை பார்த்துக்கிட்டே ஜேகே சொன்ன மாதிரியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவுமே பையவா அவ்வளோதான், வந்துட்ட கீழே வந்துட்ட, பையவா கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு பயப்படாத, தைரியமாக இரு, கீழே நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கான். இப்படியே தாங்க ஜேகே பேசுகிறத கேட்டுக்கிட்டே அந்த மரத்தை விட்டு இறங்கி வந்துட்டுருக்கான். இப்போது கால் ஸ்லிப்பாகி அப்படியே தயாங் ஜேகேயோட மேலே விழுக போகிறான். இப்போ ஜேகே அப்படியே போயிட்டு தயாங்க பிடிச்சிடுறான். ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஜேகேவை ப்ரெஸ் பண்ணல, ஏன்னா வந்துட்டு ஜேகேயோட ஸ்டொமக்கில் வந்துட்டு பேபி இருக்குல்ல, அதனால் ரொம்ப இதாக வந்துட்டு ஜேகேவையும் போயிட்டு ப்ரெஸ் பண்ணாமல் லெக்கை வந்து மரத்தை சுற்றி கட்டிக்கிறான்டா. ஜேகே மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி லெக்கை சுற்றி, அதாவது லெக்கை வச்சு மரத்தை சுற்றி கட்டிக்கிறான். கட்டிட்டு ஜேகேயோட ஷோல்டரை மட்டும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்படி 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு தயாங்கோட ஷோல்டரில் ஹேண்டை வச்சிட்ருக்க, தயாங் வந்து ஜேகேயோட ஷோல்டரில் ஹேண்டை வச்சிட்ருக்க. இப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் 2 பேருமே மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயாங்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸு, ஏதோ ஒரு கொலாப் ஆகிட்டுருக்கு அவனுக்குள்ளே. இப்போ அப்படியே ஜேகேவும் தயாங்க பார்த்து, நான் சொன்னேன்ல நீ சேஃபாக கீழே வந்துடுவேன், பார்த்தேலாம் வந்துட்ட அப்படின்ற மாதிரி க்யூட்டாக கேட்க. அப்படியே தாங்க ஜேகேவை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். ரொம்பவே க்யூட்டு, லைட்டாக வெயிட் போட்டிருக்கான். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எந்த மாதிரி ப்ரிட்டியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஜேகே ப்ரிட்டியாக இருக்கான், ரொம்பவே க்யூட்டாக இருக்கான். தயாங் வச்ச கண்ணு வாங்கலை. இப்படியே ஜேகே தயாங்கோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு கையாட்டிட்டு, மாமா என்னாச்சு எனக்கு சாம்பலை எடுத்து தரியா அப்படின்ற மாதிரி கேட்க. இப்போ ரியலைஸ் ஆகிட்டு, அடுத்து சாம்பலுக்கு எங்கடா ஏற விட போகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான்.
ஏறலாம் வேணாம், நம்ம வீட்டில் விறகடுப்பு இருக்குது, அதில் நீ என்ன பண்ணுறேன்னா விறகெல்லாம் நிறையா போட்டு அதுலேருந்து எனக்கு சாம்பல் எடுத்து அதை ஆற வச்சு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கடைசியில் விறகடுப்புலையும் சாப்பாடு ஆக்க விட்டுருவான் நம்மளுக்கு என்னைய அப்படின்ற மாதிரி. இப்போ தாயங்க அந்த மரத்தை விட்டு இறங்கி இப்போ ஜேகே அப்படியே அலைக்கா தூக்கிட்டான். ஏன்னா அங்கே முள்ளு தான் இருக்குல்ல, முள்ளு இதெல்லாம் இருக்குல்ல, அதனால ஜேகேவை தூக்கிட்டான். இப்போ ஜேகே அப்படியே தாயங்க பார்க்குறான். ஐயோ மாமா நான் நடந்துக்கிருவேன், என்னை இறக்கி விடு அப்படின்றியான். ஏய் முள்ளா இருக்கு குத்திராம அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அந்த முள்ளுக்குள்ள ஜேகேவை தூக்கிட்டு அப்படியே நடந்து அந்த முள்ளை தாண்டி வெளில வந்துடுறான். இப்போ வீட்டுக்கும் போயிட்டு ஜேகே சொன்ன மாதிரி விறகடுப்பு எடுத்து வச்சு அதில் விறகெல்லாம் எடுத்து வச்சு பற்ற வச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு விறகடுப்பு எப்படி பற்ற வைக்கணும்னு தெரில. இப்போ ஜேகேவை தான் ஒரு மாதிரி தாங் பாவமாக பார்த்துட்டு, டேய் எனக்கு விறகடுப்புலாம் எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியாதுடா, கேஸில் கரண்ட் அடுப்பில் சாப்பாடு ஆக்குனது, நான் சாப்பாடு கூட நான் ஆக்குனது கிடையாது, எங்கள் அம்மா தாண்டா ஆக்கும், என்னைய போயிட்டு விறகடுப்பை பற்ற வைக்க சொல்கிறியடா, எனக்கு பற்ற வைக்க தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஜேகேவே போயிட்டு அந்த விறகடுப்பை பற்ற வச்சிட்ருக்கான். இங்கே பாரு மாமா இதெல்லாம் கற்றுக்கோ, என்னைய கல்யாணம் முடிச்சுட்டுலாம் இனிமேல் நீ கிராமத்தில் தானே இருக்க போகிற, இதெல்லாம் கற்றுக்கோ, இப்படி தான் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவாவே வாண்டடாக தாங்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான் விறகடுப்பு எப்படி பற்ற வைக்கணுன்ற மாதிரி. இப்போ தாங்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. அந்த விறகடுப்புல இருந்து புகையா வந்துட்டு இருக்கா, ஆனால் விறகு எரிய மாட்டேங்குது. இப்போது ஜேகேவுமே என்ன இப்படி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கா, போயிட்டு ஊதாங்குழல் இருக்கும் அதை எடுத்துட்டு வா அப்படின்றான். அப்படின்னா என்னடா அப்படின்ற மாதிரி தாயாங்க ஜேகே கிட்ட கேட்க, அச்சோ மாமா இது கூட உனக்கு தெரியலையா, எனக்கு வாந்தியாக வருது, நீ வேற வச்சு படுத்துறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவே போயிட்டு அந்த ஊதாங்குழலை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த விறகடுப்பில் வச்சு ஊதிக்கிட்டு இருக்கான். ஊதுனா வந்து ஃபயர் வரும்ல, அந்த மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கான். ஜேகேவால் ஊத முடியல, அந்த புகைலாம் அவன் ஃபேஸில் அடிக்குது, அதனால் அவனுக்கு வாமிட் வருது. இப்போ தாங் பார்க்குறான், இப்போ என்ன பண்ணும், இதை ஊதி விடணும் அவ்வளோதானே, கொடுத்து தொலை நானே ஊதி விடுறேன், நீ எந்திரிச்சு எட்டப்போ உனக்கு வாமிட் வருதில்ல, எந்திரிச்சு எட்டப்போ அப்படின்ற மாதிரி தாங்க அவ்வளோ கேரிங்காக ஜேகேவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு இது என்னன்னு புரியலை. ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு ஜேகேவை விரட்டி விட்டுட்டே தானே இருந்தியா, இப்போ எதுக்கு ஜேகேவை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகேக்கே புரியாமல் அவனும் எந்திரிச்சு கொஞ்சம் வந்துட்டு ஸ்கிப் ஆகி அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் விலகி வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ தாயங்க தான் அந்த விறகுல ஊதி அந்த அடுப்பு பற்ற வச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான், தாங் மாமா நீ எந்திரிச்சு இங்கிட்டு வா, உனக்கு எப்படி அடுப்பை பற்ற வைக்கணும்னே தெரில, எனக்கு சாம்பலே வேணாம், நீ விட்டுரு எந்திரிச்சு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட. இப்போ அப்படியே தாங் ஜேகேவை பார்க்குறான். ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏடா என்னடா வேணும் உனக்கு, சாம்பல் தானே வேணும், மூடிட்டு நான் வேணா வேற யார் வீட்லையாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வீட்டிலையே விட்டுட்டு இப்போ தாங் வீடாக சுற்றிட்டு இருக்கான். எல்லார் வீட்லேயும் போயிட்டு சாம்பல் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் போட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒரு படி சோறு இருக்கான்னு கேட்குற மாதிரி ஒரு படி சாம்பல் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் எதுக்குடா சாம்பல்ன்ற மாதிரி கேட்க, ஜேகேக்கு சாம்பல் திங்கணும் போல இருக்காமா, அதனால தான் அது வீட்லேயே எடுக்க வேண்டியதானன்ற மாதிரி கேட்க, எனக்கு விறகடுப்பே பற்ற வைக்க தெரியாதுடா சாமிங்களா, ஒருபடி சாம்பல் தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்திட்டையும் போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ எல்லாருமே தாங்க பார்த்து சிரிச்சிட்டு, எவ்வளோ பெரிய டாக்டரு இப்படி வீடாக ரோடோட கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அவங்க வீட்டில் இருந்தும் சாம்பலை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாரு இப்படிலாம் வந்துட்டு சாம்பல் திங்க விடாத, கன்னத்துலேயே 2 அரை போடு அப்படின்ற மாதிரி தாங்கிட்ட சொல்ல, தாங்கும் தலையாட்டிட்டு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு அப்படியே ஜேகே கிட்ட போகிறான். ஜேகே கிட்ட போயிட்டு, அதெல்லாம் நீ திங்கக்கூடாது, உன் உடம்புக்கு கெடுதி அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேனே ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஜேகே கேட்குறதுனால தாங்க்கும் வேறு வழி தெரியாமல் அப்படியே அந்த சாம்பார்லேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து ஜேகேக்கு வந்து கொடுக்குறான். ஜேகேவும் அதை வந்து சாப்பிட்றான். அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. தன் ப்ரெக்னென்சி டைமில் மாங்காய் சாம்பார் சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி அவனும் சாப்பிட்றான். மாமா ரொம்பவே வந்துட்டு இனிப்பாக இருக்குது, மாங்காய் ரொம்ப பிடிக்குது, அப்புறம் சாம்பார் ரொம்ப இனிக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்யூட்டாக தாங்க பார்த்து பேசிகிட்டு இருக்க. தாங்க்கு இன்னுமே அவனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கொலாப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அது என்னான்றது அவனுக்கே புரியலை. இப்போ தாங்கும் ஜேகே பார்த்து, ஜேகே வீட்டுக்குள்ளே போ, எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது, நான் கொஞ்சம் இங்கனுக்குள்ளே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு, ஓகே மாமா சரி நீ இங்கேயே காத்தாட இரு, அப்போ தான் உனக்கு தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஜேகேவும் தயாங்காண்டி அது என்னடா கடுங்காப்பியா, அந்த டீத்தூள்லேயே டீ போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களே, வர காப்பி என்னமோ சொல்லுவாங்க, அதை போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ தயாங்கோட ஹேண்டில் கொடுத்துட்ருக்கான். தயாங்க அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறான். என்னதுரா அது,
இது பேர் தான் வந்துட்டு வர காப்பி மாமா. இது குடிச்சா உனக்கு வந்து தலைவலி சரியாயிரும். இதுக்கப்புறம் தலைவலியே வராது அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே தயங்க பார்த்து சொல்ல, அவ்வளோ கேரிங்காக வந்து ஜேகே பார்த்துக்கிறது தயங்க்கு ஒரு மாதிரி புது வித ஃபீலாக இருக்குது. இப்படியே தயங்க அப்படியே ஜேகே பார்த்து, ஏய் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகேவும், என்ன குடிக்க மாட்டீங்க, நான் தான் தலைவலி சரியாகும்னு சொல்லல, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை குழந்த மாதிரி தயங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அவனோட வாயில் மாத்திரையை ஊற்றி விடுற மாதிரி இப்போ ஜேகே அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே தயங்க அப்படியே ஜேகேயோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே அந்த அந்த வரக்காப்பையை குடிச்சிட்ருக்கான். ஒரு மாதிரி புது விதமான ஃபீலாக இருக்குது தயங்க்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. தயங்க் கிராமத்தில் இந்த மாதிரி மரம் ஏறினது கிடையாது, விறகடுப்பு பற்ற வச்சது கிடையாது, இந்த மாதிரி வரக்காப்பி குடித்தது கிடையாது, அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரிலாம் சாம்பல் இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு ஒரு உதவின்னு சொல்லிட்டு நின்றது கூட கிடையாது. இதெல்லாம் இப்போ ஜேகே காண்டி பண்ணுறது அவனுக்கு ஒரு புது விதமான ஃபீலு, புது விதமான க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வருதுன்ற மாதிரியே சொல்லலாம். அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கொலாப்ரேட்டன் ஆகிக்கிட்டே இருக்குது. அது என்னன்றது அவனுக்கே புரியாமல் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கும்போது ஜேகேவோட நோஸ்லேருந்து பிளட் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே தான் பார்க்குறான். ஏய் என்னடா உன் மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜேகேயுமே அந்த பிளட் அப்படியே தொடச்சிட்டு, அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வருமாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே தயங்கும் ஜேகே பார்த்துட்டு அவனோட தலையில அடிச்சிட்டு, இருக்கு பயலே, அப்படிலாம் அதை சும்மா விடக்கூடாது, மூக்கில் இருந்து ரத்தம் வர்றதை இதை உடனே செக் பண்ணி ஆகணும், உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி மோட்ரு பைக் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவனையும் பைக்கில் ஏற்றிட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் தான் போகிறான், சிட்டிக்கு போகிறான். போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஜேகேக்கு செக்அப் பண்ணிகிட்ருக்கான். அவனும் டாக்டர் தானே, ஸோ இன்னொரு டாக்டரை வச்சு தான் செக் பண்ணிகிட்ருக்கான். அவனும் ஜேகேவை வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இப்போ தேங்கிட்ட வந்துட்டு, தேங் ஹீ இஸ் ஆல்ரைட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ வந்துட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆனால் மட்டும்தான் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி தயங்கிட்ட சொல்ல, தயங்கும் உடனே அட்மிஷன் போட்டுறான். ஏன்னா அவன் டாக்டர் தானே, அவனுக்கு வந்து சுச்சுவேஷன் தெரியும்ல, அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஜேகேவை சேர்த்துடுறான், பெட்டில் சேர்த்துடுறான். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஜேகேவை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜேகேவை வந்து ஃபுல்லாக தரோடாக செக் பண்ணுறாங்க, ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு பிளட்டில் பாக்டீரியா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. இதை வந்துட்டு உடனே வந்துட்டு தயங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தயங்கும் போய் செக் பண்ணி பார்க்குறான். நம்மளோட ஜேகேயோட பிளட்டில் வந்துட்டு ஓவராக பாக்டீரியா இருக்குது, அதனால தான் அவனுக்கு நோஸ் வழியாக பிளட் வந்திருக்குன்ற மாதிரி இப்படி வந்து தயங்கும் தெரிஞ்சிருச்சு. தயாங் வந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ஜேகேக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் வந்துட்டு ஜேகேக்கு தயாங் வந்து எதுவுமே பண்ண முடியாது, அந்த டாக்டர்கிட்ட தான் ஜசன் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து ஜேகேயோட பிளட் குரூப் என்னன்றதை பாருங்கள், என்னோட பிளட் குரூப் என்னன்றதை பாருங்கள், ஜேகேயோட அந்த பிளட்டில் இருக்கிற அந்த பாக்டீரியாவை பூரா எடுத்துகிட்டு ஜேகேக்கு வேணால் என்னோட பிளட்டு ஜாயிண்ட் ஆச்சுன்னா நானே இவ்வளோ பிளட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தயாங் இப்படி சொல்கிறான். அதுக்காண்டி வந்துட்டு ஜேகேயோட பிளட்டையும் தயாங்கோட பிளட்டையும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டுமே வந்துட்டு ஒரே இதில் தான், அதாவது வந்துட்டு ஒரு 15% தான் வந்துட்டு இதாக இருக்குது. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே சேம் பிளட் குரூப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தயங்கும் ஓகேன்றியான். இப்போ வந்துட்டு ஜேகேவோட உடம்புல இருக்கிற அந்த பிளட்டோட பாக்டீரியாவை பூரா எடுத்துகிட்டு அந்த பிளட்லேருந்து கொஞ்சத்தை எடுத்துகிட்டு என்னோட பிளட்டை அவனோட ஜாயின் பண்ணி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல, டாக்டருமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு தலையாட்டிறாங்க. இப்போ தயங்கும் வெளில வந்துடுறான். இப்போ ஜேகேக்கு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த பாக்டீரியாவாக இருக்க அந்த பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு தயங்கு தான் பிளட் கொடுக்குற மாதிரி இப்போ பிளானு. இப்போ ஒரு அப்படியே 15 மினிட்ஸ் ஸ்கிப் ஆக இப்போ வந்து டாக்டர்லாம் ரொம்ப படபடப்பாக தயங்கிட்ட வராங்க. வந்து தயங்க பார்த்து, தயாங் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, தயாங்குக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. ஜேகேக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகேக்கெலாம் ஒன்றும் ஆகலை, இதை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காமிச்சிட்ருக்காரு. என்னன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்டு. இப்போ தயாங்கோட பிளட்டையும் ஜேகேயோட பிளட்டையும் எடுத்துகிட்டு டெஸ்ட்டு பண்ணியிருப்பாங்களே, அதில் வந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டு 100% வந்துட்டு தயாங் தான் டேடின்ற மாதிரி வந்திருக்கு. இது டாக்டர் வந்து டெஸ்ட்டை மாற்றி அனுப்பிவிட்டாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு பிளட்டு மேட்ச் ஆகுது, இவங்க பிளட்டை இவங்களோட ஜாயின் பண்ணி விடணுன்ற மாதிரி பிளானுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு மாற்றி டாக்டர் அனுப்பிவிட்டு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்ட காமிக்க, தயாங்கே செம சாக்கு. என்னது, என்ன, எப்படி இது 100% நானா, எப்படி தயங்கா, அப்போ ஜேகே சொன்னது உண்மையா?
யோ தயங்கா, எப்படி தயங்கா இந்த பேபிக்கு நீ எப்படி அப்பாவா இருப்ப? அவன்கிட்ட எப்போ அப்படி தயாங் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறான். அவனுக்கே புரியல அது எப்போ இது நடந்துச்சுன்றதே சுத்தமாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஜேகே சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் அது என்னன்றது தான் தயாங்க்கு சுத்தமாக புரியலை. இப்போ அப்படியே வந்துட்டு ஜேகேக்கு தான் தயாங் பிளட் கொடுக்க போகிறான். என்ன தான் ஒரே பிளட் குரூப்பில் 2 பேத்துக்கும். அதனால அவனுக்கு உடம்புல இருக்கிற அந்த பாக்டீரியா பிளட்டெல்லாம் எடுத்துட்டு இப்போ தயாங் தான் பிளட் கொடுத்துட்ருக்கான். பிளட் கொடுத்துட்ருக்கும் போதே ஓவர் திங்கிங் ஜேகேவை பார்த்துட்டே தான் பிளட் கொடுத்துட்ருக்கான். அந்த ஜேகே கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜேகே உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கான். என் கூட ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல. அப்போ என்ன நடந்திருக்கு? இது ஃபேக் ரிலேஷன்ஷிப் இல்லை, அப்போ இது ட்ரூ ரிலேஷன்ஷிப். தயாங்கா, உனக்கு தான் ஞாபகம் இல்லை. என்ன நடந்திருக்கும், என்ன தாண்டா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகேக்கு பிளட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஜேகேவும் மயக்கத்தில் இருக்கான். தயாங் ஜேகே பக்கத்துலேருந்து விலகவே இல்லை. ஜேகே பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்கான். ஏன்னா ஜேகே கண்ணு முழிச்சாதான் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குன்ற மாதிரி உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகேவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கண்ணு முழிக்கிறான். இப்போ தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்து நீ நல்லா இருக்கேன்னு கூட கேட்காம உனக்கும் எனக்கும் கூடால எப்படா அப்படி நடந்துச்சுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜேகே எந்திரிச்சு தயாங்கோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க, எப்போ பாரு இதையே கேட்டுட்ருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்கள் பொய்யா தானே நடிச்சு என்னை ஏமாற்றிட்ருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல, நீங்கள் இங்கேருந்து போங்க, உங்களை நான் வந்துட்டு கட்டாயப்படுத்த மாட்டேன், என் கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த மாட்டேன், இது என்னோட பேபி, எனக்கு பெற்று எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், உங்களுக்கு என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறா. ஏன்னா தாங்க எப்போ பாரு உனக்கு எனக்கு கூடால இது நடக்கலை, நீ இது போய் சொல்லிட்டு இருக்க, நீ ஃபேக்காக நடிக்கிற, இது ஃபேக் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு ஜேகே கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பான். இதே தான் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அதனால ஜேகேக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போயிடுச்சு. அதனால அவனும் இப்படி பேசிகிட்டு இருக்க. டேய், எனக்கு எல்லாமே தெரியும், நான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா மயிறு, ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரில, அதை தான் கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு, எப்போ என்ன நடந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை ஜேகே, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜேகேக்கு கோவம் தான் ஆகுது. அந்த ப்ரெக்னன்சி டைம் அவனுக்கு வர வாமிட் அது எல்லாத்தையும் அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே முடியாமல் டயர்டாக இருக்கிற ஜேகே இப்படிலாம் தான் கேட்க கேட்க இன்னும் கோவம் வருது. உங்களுக்கு எப்படின்னு தெரியலையா, இதை என் வாயெல்லாம் நான் சொல்லணுமா, முதல் எந்திரிச்சு எங்கள் கண்ணு முன்னாடி இருந்து போங்க, உங்க கூட சேர்ந்து வாழவே பிடிக்கல, எந்திரிச்சு போங்க, இந்த உங்கள் தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட நெக்கில் இருந்து அந்த தாலியவே கழட்டி டேங்கோட ஹேண்டில் கொடுத்துட்றான். டேங்க்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஜேகேயோட ப்ரெக்னன்சிக்கு நம்ம காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் திங்க் பண்ணியிருப்பான். இப்போ அதுக்கு ரீசன் இவன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் ஜேகே தாலியை கழட்டி அவன் கையில் கொடுத்தானா அவன் ஏற்றுக்குவானா? உங்கள் தம்மயிறு, இப்போ இது கூட தாலியை கழட்டி என் கையில் கொடுத்தா, நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கு ரீசன் நான் தான் சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் இது எப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை, தொலைஞ்சு சொன்னோம் வாயில் இருக்கிற முத்துன்னா உதிர்ந்து போயிருமா, ஏன் சொல்கிறதுக்கு வலிக்குதா உனக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு எல்லாருமே அப்படியே இவங்க 2 பேர்த்த தான் பார்த்துட்ருக்காங்க. ஜெகிக்கு தான் செம கோவம் வந்துருச்சு. பாருங்க, நான் கிராமத்தால் இப்படிலாம் கத்துனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இப்படிலாம் என்கிட்ட கத்தாதீங்க, எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிடிச்சி தள்ளி விட்டு ஜேகேயோட ஹேண்டில் அந்த நரம்பூசியெல்லாம் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு இருக்கான் ஜேகே. இப்போ தாங்க பார்க்குறான், ஜேகேயோட ஹேண்டை போட்டு உலுக்கிக்கிட்டு என்னோட நினச்சிட்ருக்க, கொய்ய வலிக்குண்டோ அதை போயிட்டு பிடுங்கிட்டு இருக்க பெரிய மயிர் மாதிரி, வலிக்குன்னு தெரியும்ல, இதுவும் வலிக்குன்னு தெரியுதுல, அப்போ நீங்கள் இப்படி கேட்டுகிட்டே இருக்கிறது இங்கே எவ்வளோ வலிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட ஹேண்டில் ஹேண்டை வச்சுட்டு கேட்டுட்ருக்கான். அதாவது அவனுக்கு உள்ள ஓவர் பெயின் ஆகுது. தாங் இப்படி கேட்க கேட்க அவனோட மனசு ரொம்பவே வலிக்குதுன்றத இப்போ தான் வந்துட்டு தாங் ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு எப்பாரா ஜேகே, சத்தியமாக சொல்கிறேன், உன்னோட குழந்தைக்கு நான் தான் ரீசன் இப்போ தாண்டா எனக்கே தெரியுது, ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரில ஜேகே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே, அது என்னன்னு தெரில, நீ பண்ணுற ஒவ்வொருட க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன், உன்னோட கிராமத்து எக்ஸ்ப்ரெஷனை உன் ஃபேஸில் காமிக்க உன் மேலே நான் ஃபால் ஆகிட்டேன், என்கிட்ட மாங்காய் கேட்டதுனாலும் சரி, என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுனாலும் சரி, உனக்காண்டி நான் சாம்பல் கேட்டு ரோடாக அலைஞ்சதுனாலும் சரி, எனக்கு எல்லாமே அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஜேகே, உன் மேலே லவ் ஃபால் ஆகிட்டேன். இப்போது
உன்னோட ப்ரெக்னன்சிக்கு நான் தான் ரீசன் சொல்லிட்டு தெரியும் போது எனக்குள்ளே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ரீசன் எப்படி எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது தெரியாமல் தான் நான் குழம்பி போய் உன்கிட்ட வந்து கேட்டதே தவிர உன்னை விட்டுட்டு போகணுன்னு நான் நினைக்கலடா. விட்டுட்டு போகணுன்னா உன்னை கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே நான் வந்துட்டு ஏமாற்றிட்டு உங்கள் அப்பாவையும் உன்னையும் ஏமாற்றிட்டு என்னை ஓடுறதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் நான் அப்படி பண்ணலையே. ஏன்னா உன் மேலே ஃபால் ஆகிட்டேனே. பரவாயில்ல, இந்த பேபிக்கு ரீசன் நானா இல்லைன்னா கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காண்டி உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போது அது ஃபேக் ரிலேஷன்ஷிப், இப்போ ட்ரூவான ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு. உங்ககிட்ட எப்படி நடந்துச்சுன்னு தான் கேட்டுட்ருக்கேன். நீ சொல்லலைனாலும் பரவாயில்ல, எனக்கே தானாக தெரியும் போது தெரியட்டும். ஆனால் இந்த தாலியை கழட்டி கொடுத்தது தப்புடமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஜேகேயோட நெக்கில் அந்த தாலியை கட்டி விட்டுறான் தயாங். இப்போ அப்படியே ஜேகே தயங்க பார்க்குறான். தயங்கோட ஐஸ் ஃபுல்லாக ட்ரூ லவ் தான் இருக்குது, ஃபேக் ரிலேஷன்ஷிப் இல்லை. அதே மாதிரி ஜேகேயோட ஐஸ் ஃபுல்லாக ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவான லவ் தான் இருக்குது. இப்போது ஜேகே இதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தயங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, மாமா நான் சொல்கிறேன், அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தேல என்னோட அக்காவுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேல ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க தயங்க்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதனால அவனுக்கு அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. உனக்கு ஏன் ஞாபகம் இல்லை? அன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ எங்கள் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு கொடுத்துட்டு எங்கள் அக்காவை அனுப்பி விட்டுட்டு நீ என் கூட இரு, எனக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன். அப்போ இவ்வளோ பெரிய டாக்டருக்கே முடியலையா அப்படி சொல்லிட்டு நானுமே உன் வீட்டில் இருந்தேன். அப்போ தானே என்கிட்ட கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடான்னு சொன்னேன்ல. உன் பேர் என்னன்னு கேட்டேல, நானும் உன்கிட்ட என்னோட பேர் சொன்னேன்ல. உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உன்னை லைக் பண்ணுறேன்னு சொன்னேன், லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு நீ சொன்னேன்ல, லைக்னா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, லவ்னா உன் மேலே வந்துட்டு ரொம்பவே காதலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ தானே என்கிட்ட இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்த. உனக்கு தெரியலையா? உனக்கு புரியலையா? அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இதுதான் நடந்திருக்கும். ஜேகே அவங்களோட அக்காவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு தயங்கோட வீட்டுக்கு வந்து ஜேகேயோட சிஸ்டர் ஜேகே கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போ வந்துட்டு ஜேகேயோட சிஸ்டருக்கு தயங்க வந்து ட்ரிங்க்லே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பான். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஏறலை அந்த போதை. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மாத்திரையும் கொடுத்து ஜேகேயோட அக்காவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஜேகேவை தங்க சொல்லியிருப்பான். எனக்கு ரொம்பவே முடியலை, நீ இன்றைக்கி என் கூட இருன்ற மாதிரி தங்க சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ரொம்பவே வந்துட்டு கேர் ஆனதுனால ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருந்தனால தயங்க் ஒரு மாதிரி வந்துட்டு மைண்டு கொலாப்ரேஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜேகே கிட்ட இப்படிலாம் பேசி ஜேகே கூட ஸ்டேயும் பண்ணியிருப்பான். விடிஞ்சதுக்கப்புறம் ஜேகே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்பான் அந்த இடத்த விட்டு. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தயங்க் வந்து இப்படிலாம் லவ் வந்து சொல்லியிருக்கதை வந்துட்டு உன் மேலே வந்து காதலில் இருக்கேன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நம்பிட்டு ஜேகேவுமே வெக்கப்பட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு தயங்க் கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். அதனால தான் தயங்க் இந்த விஷயமே தெரியலை. இப்படியே 48 டேஸ்க்கு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஜேகே மயக்கம் போட்டு வந்திருப்பான். அப்போ தயங்க் பார்த்துருப்பான். ட்ரிங்கால தான் வந்து ஜேகே கிட்ட வந்து ஸ்டே பண்ணியிருப்பான். அதனால தான் தயங்க் இது ஞாபகமே இருந்திருக்காது. இப்போ ஜேகே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போய் தான் தயங்க்கே வந்துட்டு இது தெரியுது. இப்படியே ஜேகே வாக் பண்ணிவிட்டு, அடா ஜேகே சாரி, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லாதனால தான் இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாரி அன்றைக்கி வந்து நான் குடிச்சிருந்தேன் ஜேகே, அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை மன்னிச்சுக்கிருவியா? என்னை மன்னிச்சிக்கோ. ஏன்னா தான் நான் அன்றைக்கி குடிச்சிருந்தாலும் உன் மேலே இருந்த காதல் உண்மைதான் ஜேகே. என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேல, நம்ம கிராமத்துலேயே வாழுவோம். உன்னோட உறவுலையும் ஃபேக் கிடையாது, என்னோட உறவுலையும் ஃபேக் கிடையாது. இது ட்ரூவான ரிலேஷன்ஷிப். என் கூட சேர்ந்து வாழுவியா? என்னோட பொண்டாட்டியா? என் பிள்ளையை பற்றி என் கையில் கொடுத்துருவியா? அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து தயங்க் கேட்க ஜேகேவும் அப்படியே தயங்கோட தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு, இதை தானே நான் முதலேருந்தே சொல்லிட்டுருக்கேன், எனக்கு இப்போ மாங்காய் சாப்பிடணும் போல் இருக்குது, போய் மாங்காய் பிடுங்கிட்டு வாங்க மாமா அப்படின்றான். இப்போது தயங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, இங்கெல்லாம் மாங்காய் போய் பிடுங்கணும்னு அவசியமே கிடையாது, ரோடாக மாங்காய் தான் விற்றுட்ருப்பாங்க, உனக்கு ஒரு மாங்காய் என்ன, மாங்காய் கடையும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், அடம்மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டே மாங்காய் கடைக்கு கொண்டு போய் நிப்பாட்டிகிட்ருக்கான். எவ்வளோ மாங்காய் வேணும்?
ஒரு கடையே வாங்கிக்கிறியா, என் பொண்டாட்டிக்காண்டி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இந்த மாங்காய் கடையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரே ஒரு மாங்காய் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப க்யூட்டாக சொல்ல, அப்படியே ஒரு மாங்காய் வாங்கி தாங் அவனோட மவுத்தில் வச்சு ஜேகேயோட மவுத்துக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கப்பலை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தாயங்கும் ஜேகே பார்த்து, சேட்டா பொண்டாடே, இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பேபி மில்க் அப்புறம் இன்னொரு பேபிக்கு உடனே ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு பேபியாக சிங்கிளாக இருந்துட்டு கஷ்டப்பட வேணாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேபியை ரெடி பண்ணி ஒன்றுக்கு ஒன்று துணையாக விளாண்டுட்ருக்கோம். அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம், எல்லாத்தையும் விளாட விட்டுட்டே இருப்போம். உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து தாயங் கேட்க, ஜேகே தாயங்கோட தலையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு, ரோட்டில் வச்சு எப்படி பேசிகிட்டு இருக்க லூஸ் மாமா, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன், வேற அவன் வந்து என்ன கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே ஹேண்டில் தூக்கிட்டான் தாயங். தூக்கிட்டே சிரிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்காண்டா. ஓகேடா ஆர்மிஸ், இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக இதே இடத்துல முடிச்சுக்கிறேன். 2 பேரும் கிராமத்தில் சேர்ந்து ஒன்றா ட்ரூ ரிலேஷன்ஷிப்பாக வாழ்வாங்க. எப்படி எடுத்திருக்கேன்றது புரியும்னு நினைக்கிறேன். ஃபேக் ரிலேஷன்ஷிப்புன்னு தயாங் நினச்சிட்டு இருந்தது. ஃபேக்காக வந்து ஜேகே நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தது. கடைசியில் ஜேகே நடிக்கலை, ட்ரூவாக தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு ஜேகேவோட க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனில் ஃபாலோ ஆகிற தயாங், பரவாயில்ல இந்த பேபி என்னோடதா இல்லைனாலுமே நான் ஜேகே கூட சேர்ந்து வாழ்வேன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் அது அவனோட பேபி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட காதல் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகி ட்ரூ ரிலேஷன்ஷிப்பாக அவங்க 2 பேத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேடா, எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பர்த்டே விஷ் எடுத்துருக்கேன், நிறைய பேரோட ரிக்வஸ்ட்காண்டி எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கணும்னு சொல்லிட்டு தோணும். ரொம்பவே ஃபன்னாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி அட்ராசிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் டார்மிஸ், பாய்.